மறுஜென்மம் வந்துட்டு யாரோட எடுத்துடலாமா? இல்ல இவனுக்கு மட்டும் தான் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி விஷயம் இருக்கு. கர்மாவ கழிக்கிற வரைக்கும் ஒரு ஒரு மனிதன் வந்து பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருப்பான். குணமே ஆகாத நோய் வந்துட்டு சித்தர்கள் கை வச்சா குணமாகுது அப்படிங்கிற மாரி விஷயம் இருக்கு. ம். அது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? சித்தர்கள் நெனச்சா அவங்கனால ஒரு தனி அண்டத்தையே உருவாக்க முடியும். தனி உயிர்கள உருவாக்க முடியுங்கும்போது, உயிர்ல இருக்கக்கூடிய நோய் தானே. அத அவங்க ஈஸியாவே குணப்படுத்திருவாங்க. பாபாஜி, மாதாஜி பத்தியும் பேசியிருப்பாங்க. மாதாஜி வந்துட்டு பாபாஜியோட வைஃப். பட் அந்த புக்ல சிஸ்டர், கசின் சிஸ்டர் அப்படின்னு எழுதி இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் வந்து பாபாஜியோட தங்கச்சி போல இல்ல அக்கா போல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். மாதாஜி வந்து பாபாஜியோட அத்தை பொண்ணு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வரக்கூடிய லவ் தான் வந்து அது உண்மையான லவ். அதாவது இவன் அழகா இருக்கான் அதனால லவ் பண்றேன், இவன் எனக்கு காசு கொடுப்பான் அதனால லவ் பண்றேன், இல்ல வேற என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, இவன் நல்ல ஃபேமஸான பையன் அதனால நான் லவ் பண்றேன், இல்ல வந்து அவனை பார்த்தா எனக்கு சந்தோஷமா, எதுவுமே இருக்க கூடாதுங்க. அதாவது இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் கிட்ட இருந்து நீ இப்ப எதிர்பார்த்தது எல்லாத்தையும் நான் இப்ப எடுத்துட்டேன், அப்ப விட்டுருவியா? மகாவதார் பாபாஜி பத்தி தெரிஞ்சுக்கிறது நாங்களாம் பாபா படம் பார்த்து சூப்பர் ஸ்டார் மூலியமா பார்த்தோம். உங்களுக்கு உங்க அப்பா வந்துட்டு மூலியமா தெரிய வரும்னு ஆமா, சொல்லியிருந்தாங்க. ஆமா. அது என்ன ஸ்டோரி? சோ அப்பா வந்து இந்த பாபா படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு பாபாஜியோட டிவோட்டி தான். சோ பழைய பாபாஜியோட போட்டோ எல்லாம் வந்துட்டு வீட்டுல வச்சிருப்பாரு. சோ அத பாத்துட்டு அவரு ஃபர்ஸ்டே வந்து ஹிமாலயாஸ் எல்லாம் போயிருக்காரு எங்க அப்பா. சோ அங்க போயிட்டு அங்க லைவா ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அப்பாக்கு வந்து பாபாஜியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைவா நடந்திருக்கு. சோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு முன்னாடியே குழந்தையா இருக்கும் போதே வந்துட்டு எனக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. என்கிட்ட மட்டும் தான் சொல்லுவாரு. வேற யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. அந்த மாதிரி சொல்ல சொல்ல அது ஒரு மாதிரி ஒரு ஒரு டிஃபரெண்டா இருக்குன்ட்டே வந்து ஃபீல் ஆகல. ஓகே. ஆமா. நம்ம ரொம்ப ஃபேமிலில ஒரு கேஷுவலா ஓகே, ஓகே. ஏதோ நடந்த கதைய சொல்றாரு. ஓகே அப்படியா? அப்படின்ற மாரி தான் இருக்கும். பட் அந்த போட்டோ ஆகட்டும், பாபாஜியோட அந்த உருவம் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி அன்யூசுவலா ஃபீல் ஆயிட்டே இருக்கும் எனக்கு குழந்தையில இருந்தே. யார் இவரு? எனக்கு தெரியும். நல்லா பழக்கப்பட்ட ஒரு ஃபேஸ் அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும். சோ அதனால அப்பா மூலமா வந்துட்டு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. பாபா படத்தெல்லாம் மூலியமா. தாண்டி. ஓகே, ஓகே. ஆமா. அண்ட் நெறைய விஷயம் எல்லாருமே எப்பன்னு பேசுறாங்க. கர்மா அப்படிங்கிற விஷயம் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தப்பு ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா, அந்த தப்ப சரி பண்றதுக்கு இன்னைக்கோ, நாளைக்கோ போயிட்டு வேற விஷயத்துக்காக புண்ணியம் தேடி போறாங்க. அந்த விஷயம் அப்பயே உடனே சரியாகுமா? இல்ல வந்துட்டு இந்த பண்ற கர்மாக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகுற மாரி விஷயம் இருக்கா? அத அவங்க என்ன நோக்கத்துல ம், பண்றாங்கங்கிறத பொறுத்து. இப்ப ம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு தப்பு பண்ணி தான் ம், ஆகணும். ஆனா அதன் மூலமா ஒரு நல்லது, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும் அப்டின்னா, அந்த தவறு வந்து அது மன்னிக்க கூடியது. ம். இல்ல தெரியாம நான் வந்து ஒரு எறும்ப கொன்னுட்டேன். இல்ல தெரியாம வந்து என்னால ஏதோ ஒரு உயிர் போயிடுச்சு அப்டின்னா, அந்த தவறுகள் எல்லாமே வந்துட்டு ஈஸியா வந்து இறைவன் வந்து மன்னிச்சுருவாரு. அதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் இருக்கு. ம். பட் தெரிஞ்சே செய்யக்கூடிய தவறுகளுக்கு வந்து என்ன பரிகாரம் தேடினாலும் மன்னிப்பே கிடையாது. கிடையாது. அந்த மறுஜென்மம் அப்படின்ற விஷயம் தான் அடுத்த ஒரு தலைப்பா ம். இருக்கு. மறுஜென்மம் வந்துட்டு யாரோட எடுத்துடலாமா? இல்ல இவனுக்கு மட்டும் தான் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி விஷயம் இருந்துட்டு இருக்கா? கர்மாவ கழிக்கிற வரைக்கும் ஒரு ஒரு மனிதன் வந்து பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஓகே. அதாவது நம்ம ஆத்மால வந்து ம், இவ்ளோ கர்மா இருக்கு அப்படிங்கிறது எப்பவுமே ஸ்டோர் ஆயிருக்கும் ம், நம்ம ஆத்மால. அது ஒரு ஆகாஷிக் ரெக்கார்ட் மாதிரி. ம், அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் எப்ப வந்து எந்த கர்மாவுமே இல்லாம சுத்தமா பியூரா இருக்கோ ஆத்மா, அப்ப மட்டும் தான் முக்தி ம், அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ம். கிடைக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, அது வரைக்குமே வந்து அந்த ஆத்மா வந்து அடுத்தடுத்த பிறவி எடுத்துட்டு அது ம், கழிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம கழிக்கிறத மட்டும் பண்ண மாட்டோம். ம், புதுசாவும் சேர்த்திக்குவோமா? ம். அதனால அந்த சுழற்சி வந்து ஸ்டாப்பே ஆகுறதில்ல. ஓகே. அண்ட் சித்தர்கள நம்ம வந்துட்டு நம்ம நெனச்ச டைம்ல பார்க்க முடியாது அப்படின்ற மாரி விஷயம் இருக்கு. ம். அவங்களா நெனச்சா நம்மளே தேடி வருவாங்கற ஆமா. மாரி இருக்கு. பட் இப்போ சிட்டீஸ்ல இருக்கிறவங்க அப்படி இதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அவங்கலாம் எப்படி அத அனுபவிக்க முடியும்? சித்தர்களோட பார்வைய. சிட்டீஸ்ல இருக்கிறவங்களும் வந்து எங்க இருந்தாலும் ஆ. சித்தர்கள் வந்துருவாங்க. இப்போ ம், வந்து எவ்ளோ பெரிய சிட்டில இருந்தாலும், எவ்ளோ லக்ஸூரியா வந்து ம், அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருந்தாலும், அவங்க வரணும்னு நெனச்சா, அவங்க ஒரு ஒரு நேரா ஒரு ரூபத்துல தான் காட்சி ம், குடுக்கணும் அப்டின்ற அவசியமே கிடையாது. திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து திருநீறு ஸ்மெல் வரும். ம், சம்மந்தமே இல்லாம ஜவ்வாது ஸ்மெல் வரும். ம், அதெல்லாம் ரொம்ப கனெக்டடா சித்தர்கள் ரொம்ப வந்து ஃபாலோ பண்றவங்க ம். கண்டிப்பா இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த திருநீரு, ஜவ்வாது ஸ்மெல் எப்படி வருது? எங்கிருந்து வந்தது? அந்த 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 ஸ்மெல் அப்படின்னாலே வந்து சித்தர்கள் அப்படின்னு ம். தான். சோ அப்ப அந்த ஒரு ஸ்மெல் மூலமா காட்டுறவங்க, கனவு மூலமா வர்றவங்க, நேர்ல வர்றதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகும்? கரெக்ட். கண்டிப்பா வருவாங்க ம். அவங்க. ஓகே. நீங்க சித்தர்கள்ல நேர்ல பார்த்திருந்த அனுபவம் எதனாச்சும் இருக்கா? ஆ நான் வந்து
நிறைய விஷயம் இருக்கு. ம். சோ சித்தர்கள் பொறுத்த வரைக்கும். பட் ரொம்ப என்னால மறக்க முடியாதது காமன். அப்படின்னா வந்து சதுரகிரியில தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. சோ எனக்கு ம். வந்து போகர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். கோரக்கர் அண்ட் போகர். அகத்தியரும் கூட கோச்சுக்க ஆமா. போறாரு அவரு. சோ போகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். என்ன காரணம்னே தெரியாது. ஆனா அவர எனக்கு அவ்ளோ பிடிக்கும். ம். சோ என்னன்னா சதுரகிரியில வந்து ஒரு ஒரு சிவராத்திரி அன்னைக்கு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ம். போறோம். அப்படியே மலை ஏறுறோம். நாங்க வந்து போறோம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து கோரக்கர் குகை ம். ஒண்ணு இருக்கும். அந்த கோரக்கர் குகைக்கு ஆப்போசிட்ல ஒரு திக் ஃபாரஸ்ட் மாரி இருக்கும். ம். அங்க வந்து நாங்க இந்த மனுஷங்களே இல்லாத இடத்துல உள்ள போய் நாங்க ம். அப்படியே படுத்துட்டோம். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் ம். அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் கூட வந்திருந்தவங்களும் வந்து அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ம். சோ 2 கேர்ல்ஸ். சோ அவங்க 2 பேருமே வந்து பயங்கர ஸ்பிரிச்சுவல் பெர்சன். சோ ம். அவங்கனாலயுமே அது வந்து சென்ஸ் பண்ண முடிஞ்சது ம். ஈஸியா. சோ அப்ப என்னாச்சு அப்டின்னா, நானும் அந்த பொண்ணும் வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி போகர் வந்தா எப்படி இருக்கும்ல? அப்படி அது வாய்ப்பே இல்ல. கேஷுவல் டாக்ஸ் நீங்க கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க. பேசிட்டு ஓகே. இருக்கோம். வந்தா எப்படி இருக்கும்ல? ஆமாமா அவரு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு மாரி ம். கேஷுவலா போயிட்டு இருக்கு. ம். சரி நமக்கெல்லாம் வரமாட்டாங்க. சரி ஓகே நம்ம பாட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ம். எவ் அப்படி ஒரு வைப்ரேஷன். ம். அப்படியே என்னால நடக்கவே முடியல. பயங்கரமா இப்ப சொல்ல சொல்ல எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ம். ம். அப்படி ஒரு வைப்ரேஷன். ஆ அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. என்னடா ஏதோ அன்யூசுவலா இருக்கே! என்னமோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு இருக்கோம். அந்த 2 பொண்ணு வந்து சொல்லுது. அவரு "அங்க பாரு அங்க ஒருத்தர் இருக்காரு. வித்தியாசமா இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமே ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க முன்னாடி. அப்புறம் நான் என்ன பண்றேன், அந்த பெர்சன் கிட்ட நான் போறேன். ஒரு ஒரு மாரி ஹிப்னோடைஸ் பண்ண மாதிரி வந்து அப்படியே அவர்கிட்ட நான் போறேன் ம். பக்கத்துல. போகும்போது அப்படியே கண்ண பாத்துக்கிட்டே இருக்காரு. பாத்துட்டு அந்த திருநீர் எடுத்து எல்லாருக்கும் திருநீர் வந்து குடுத்துட்டு இருந்தாரு. ம். திருநீர் எடுத்து இப்டி வச்சாரு. வைக்கும்போது இந்த இடத்துல அவர் கை வைக்கும்போது, அதெல்லாம் வார்த்தைகளால அந்த ஒரு சொல்லவே மாரி. முடியாது. அந்த ஒரு 2 அந்த ஒரு 1 நிமிஷம் வந்து நான் காணோம். நான் அங்க ம். இல்ல. ம். ம். அது ஏதோ ஒரு கோமா ஸ்டேஜ்க்கு போன மாரி தான் ம். இருந்துச்சு. ம். அன்கான்ஷியஸ் ஸ்டேட் தான். அந்த 2 நிமிஷம் என்ன ஆச்சுன்னு எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு ஞாபகமே இல்ல. ஓகே. பட் அந்த 2 மினிட்ஸ் அங்க பாஸ் ஆயிருக்கு. ஓகே. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க போறோம். போயிட்டு அடுத்த நாள் அங்க ஸ்டே பண்ணிட்டு, அடுத்த நாள் நாங்க ரிட்டர்ன் வந்து அந்த பெர்சன் பார்க்குறோம். அந்த பெர்சன் அங்க இல்ல. இல்ல. அந்த மாரி ஒரு பெர்சனே கிடையாது. ஓகே. பட் இந்த பெர்சன் வந்து எங்க இருந்தாரு அப்டின்னா, எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா வந்து இந்த ரெட்டை ரெட்டை லிங்கமா? ம். ஏதோ ஒண்ணு இருக்கும். நான் மறந்துட்டேன். சோ கரெக்ட்டா அந்த இடத்துல அந்த ஒரு சிவலிங்கம் ம். இருக்கும் போற வழியில. அந்த இடத்துல வந்து தீபாராதனை காமிச்சுட்டு அவரு தான் பூசாரியா குடுத்துட்டு இருந்தாரு. ம். இதுக்கும் நாங்க விசாரிக்கிறோம். இந்த மாதிரி இப்படி ஒல்லியா, டாலா இப்படி யாராவது இருக்காங்களா? இல்லம்மா அப்படி யாரும் இல்லைங்களே அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் டே. ம். பயங்கர இது ஆச்சரியமா இருக்குல்ல. என்ன சொல்றது? அ. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ம். இதுவும் இது ஒண்ணு. ஒண்ணும் மறக்க முடியாத ஆமா விஷயம். மறக்க முடியாது. அண்ட் பொதுவாவே நெறைய பேர் வந்துட்டு கனவுல வர விஷயம்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தோட இருக்காங்க. கனவுல வர விஷயம் உண்மையாவே பயத்த கூட்டுமா? இல்ல வந்து ஏதோ நம்மகிட்ட சொல்ல வராங்க யாரோ அப்படிங்கிற மாரி விஷயம் இருக்கு? பொதுவா வந்து கனவு அப்படிங்கிறது வந்து நம்ம 2 வகையா வந்து ம். பிரிக்கலாம். ம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட்ஸ். ம். நமக்குள்ள இருக்கக்கூடிய பயம், கவலை அதுதான் வந்து அது ஒரு மூவியா கிரியேட் பண்ணி அது கனவுல வந்து வெளில ம். வரும். இது சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட்ஸ். இன்னொரு வகை ம். அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட். ம். அந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் வந்து நடக்க போறது சொல்லுவாங்க. இல்ல ஆல்ரெடி முன்ஜென்மத்துல நடந்தது வந்து காமிப்பாங்க. இது வந்து ஒரு டிஃபரண்டான ஆஸ்பெக்ட். ம். சோ அதனால இது 2த்துக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா ம். மட்டும் தான் அத பத்தி நமக்கு தெரியும். ஏன்னா, இப்போ வந்து ஒரு விஷயம் நம்ம சப்கான்ஷியஸ்ல இருந்து ம். வந்திருக்கும். ம். ஐய்யயோ! இது நடந்துருமோ! அப்டின்ற பயத்திலேயே நம்ம இருப்போம். ஆமா. என்னடா இப்படி வந்துருச்சே அப்டின்ட்டு. ம். பட் அது ஆக்சுவலி உள்ள இருக்கக்கூடிய ஃபியர்ஸ் தான் பியர்ஸ். வந்துட்டு வெளியில கனவுல வந்து புஷ் பண்ணும். அண்ட் ஏற்கனவே இந்த விஷயம் ஏற்கனவே நடந்த மாரி இருக்கு எனக்கு. இந்த மாரி ரியலைஸ் பண்றேன். திரும்பி நடக்குதே! ஒருவேள நம்ம கனவுல வந்து பலிக்குதா? அப்படிங்கிற மாரி விஷயம் இருக்கு. ஏற்கனவே நடக்கக்கூடிய விஷயம் நமக்கு மைண்ட்ல சொல்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு மைண்டோட விஷயம் நார்மலான திங்கா? இல்ல வந்துட்டு இதுக்கு பின்னாடியும் எதனாச்சும் ஆன்மீகத்துல கனெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இத வந்து தேஜாவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த வார்த்தை நெறைய ஆமா. பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இது ஏன் அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஆ சோல் மெமரி ம். அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ம். வந்து 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு இது ஆக்சுவலி ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். பட் ம். இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ம். இது என்ன அப்படின்னா, மல்டி டைமென்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ம். மல்டி டைமென்ஷன்ஸ்ல நெறைய பேர் இருக்காங்க. நெறைய லைவ்ஸ் இருக்குங்கிறதும் எந்த சேஞ்சஸும் இல்ல. ம். ம். பட் மல்டி டைமென்ஷன்ஸ்ல நம்ம இங்க எப்படி உட்கார்ந்து இப்ப நான் எப்படி உட்கார்ந்து இங்க ம். பேசிட்டு இருக்கேனோ, அதே மாரி நான்
வேற ஏதோ ஒரு வேர்ல்ட்ல ஏதோ ஒரு அங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ம். அங்க நடந்ததோட மெமரி தான் வந்துட்டு எனக்கு இங்க தேஜாவா ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் தேஜாவோட கான்செப்ட். கான்செப்ட். ஆமா. அது உண்மைதான். நானுமே அத நெறைய தடவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். இந்த இடம் சேம் இடம், அதே சட்டை, நடந்திருக்கு. அதே ட்ரெஸ்ஸோட எல்லாமே உண்மையாலுமே நடந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளால கேள்விதான். கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகே. அண்ட் சித்தர்கள் ஒரு பக்கம், சித்த மருத்துவம்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ம். ஒருத்தருக்கு குணமே ஆகாத நோய் வந்துட்டு சித்தர்கள் கை வச்சா குணமாகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கு. ம். அது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க நீங்க? சித்தர்கள் நெனச்சா அவங்கனால ஒரு தனி அண்டத்தையே உருவாக்க முடியும். ம். தனி உயிர்கள உருவாக்க முடியுங்கும்போது, உயிர்ல இருக்கக்கூடிய நோய் தானே. அத அவங்க ஈஸியாவே ஈஸியா இது குணப்படுத்திருவாங்க. பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி விஷயம் நான் வந்துட்டு இப்ப எனக்கு இந்த நோயை குணப்படுத்தணும். ஆனா நம்ம நினைக்கும் போது பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. இல்ல அதையும் தாண்டி நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி விஷயம் பாதி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தர்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். ம். அவங்களால நான் இப்படி நினைச்சா அவங்களால அடைய முடியும் நினைக்கிறீங்க சித்தர்கள்? சித்தர்கள் பொறுத்தவரைக்கும் அவங்க எதிர்பார்க்கிறது கண்மூடித்தனமான நம்பிக்கையும், அளவு கடந்த அன்பும் தான். அன்பு. ம். என்னதான் நம்ம வந்து பூஜை பண்ணாலும், ம். பயங்கரமா பாலாபிஷேகம் அது இது என்ன பண்ணாலும் அவங்க வரமாட்டாங்க. ம். தர்மம் பண்ணா கூட வந்து அது எப்ப வருவாங்கன்னு தெரியாது. அது கூட 2வது தான். பட் எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு போகர ரொம்ப பிடிக்கும். வரமாட்டீங்களான்னு ஒரு இன்னசென்ட் தான். ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனசுல இந்த மாரி ஒரு ஏக்கம் இருந்ததுன்னா, அவங்க தவம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. அடுத்த செகண்ட் வந்து நின்னுட்டு போயிடுவாங்க. ம். சோ அவங்கள அடையறதுக்கான ஒரே விஷயம் என்ன அப்டின்னா, லவ். ஓ. அன்புதான். ஓகே, ஓகே. அண்ட் நம்ம இந்த புக்க பத்தி பேசிட்டு இருந்தோம். ம். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகில எஸ். பார்க்கும்போது, இந்த ஸ்பெசிஃபிக்கா நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி விஷயம் புக்க படிக்கும்போது ஒரு பர்ட்டிகுலர் பேராகிராஃபா கூட இருக்கும். என்ன விஷயம் நீங்க சொல்லுவீங்க? பரமஹம்ச யோகானந்தர் பாபாஜிய மீட் பண்ண ஒரு தருணம். விஷயமும், ம். அண்ட் பாபாஜி மாதாஜி பத்தியும் பேசியிருப்பாங்க. ம். மாதாஜி வந்துட்டு பாபாஜியோட வைஃப். ம். பட் அந்த புக்ல சிஸ்டர், கசின் சிஸ்டர் அப்படின்னு எழுதியிருக்கிறதுனால நம்ம எல்லாரும் வந்து பாபாஜியோட தங்கச்சி போல இல்ல அக்கா போல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். பட் இது என்ன, அது வந்து சிஸ்டர் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் டேர்ம்ல வந்து ஒரு காமனான ஒரு வேர்டு. அத்தை பொண்ணை கூட நம்ம சிஸ்டர் அப்படின்னு ஆமா. தான் நம்ம சொல்லுவோம். சோ மாதாஜி வந்து பாபாஜியோட அத்தை பொண்ணு. பாபாஜியோட அத்தை பொண்ணு, மொற பொண்ணு. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். சோ இத வந்து எத்தனையோ பேரு, அதாவது எஸ்பெஷலி யோகி ராமையா அப்படிங்கிறவரு டைரக்ட் டிசைபிள். அவரே வந்து பாபாஜி சொல்ல சொல்ல அவரே வந்து எழுதியிருக்காரு. சோ பாபாஜி மாதாஜியோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. சோ பாபாஜி இஸ் சிவா கான்சியஸ்னஸ், மாதாஜி இஸ் சக்தி அப்படின்ட்டு. ம். பட் அதுல வந்துட்டு ஒரு ஒரு சீன் வரும். இந்த மாதிரி மாதாஜி வர சீன். அதுல வந்து பாபாஜி வருவாங்க. அதுல மாதாஜி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் நடக்கும். ம். அங்க வந்து பரமஹம்ச யோகானந்தர் இருக்க மாட்டாரு. பட் அந்த விஷயத்த வந்து எழுதியிருப்பாரு பரமஹம்ச யோகானந்தர். சோ என்ன விஷயம் அப்படின்னா, பாபாஜி வந்து சொல்லுவாரு, நான் பல காலமா பல வருஷமா வந்து இந்த உடம்போடவே நான் இருந்துட்டேன். இதையும் நான் துறந்துரலான்னு இருக்கேன். என்னால முடியல அப்படின்ட்டு சொல்லுவாரு. அந்த விஷயத்துக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன் இப்போ. ஓகே. நீங்க அப்படி பண்ணிறக்கூடாது. மாதாஜி சொல்லுவாங்க. நீங்க அப்படி பண்ணிறக்கூடாது. இந்த கலியுகம் முடியற வரைக்கும் நீங்க இருக்கணும். உங்களோட உருவத்தையும் ஒரு சில பேர் இங்க பார்த்து தான் ஆகணும். அவங்களுக்கும் நீங்க காட்சி குடுத்து தான் ஆகணும் அப்படின்னு மாதாஜி வந்து சொன்னதுக்கு அப்புறமா அவர் ஒரு டெசிஷனுக்கு டிசிஷன் வருவாரு. வந்துருச்சு. என்ன அப்படின்னா, சரி ரைட்டு. ஓகே. நான் இனிமேல் வந்து இந்த கலியுகம் முடியற வரைக்கும் இந்த உடல நான் வந்து துறக்க மாட்டேன் ஓகே. அப்படின்ட்டு. சோ அது வந்து அமேசிங்கான ஒரு பார்ட். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த மாரி தான் ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா. அண்ட் பொறக்கறதுக்கு முன்னாடி இறப்பு அப்படிங்கிற விஷயம் தீர்மானம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ம். இப்போ இன்னைக்கு பொறந்தவன் இந்த வருஷத்துல இந்த நாள்ல தான் இந்த டைம்ல தான் இறக்குறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்துட்டு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையாவே சாத்தியப்படுமா? இல்ல வந்துட்டு எந்த மாரி விஷயங்கள் நடக்கலாமா? இல்ல உண்மையாலுமே பர்த் அண்ட் டெத் இது 2மே வந்துட்டு ப்ரீ டெஸ்டைன்ட் தான். ம். இப்ப வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயமே வந்துட்டு ஆல்ரெடி எழுதப்பட்டது தான். ம். இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஆல்ரெடி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்குது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த டெத் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுதான் நம்மளே வரோம். பட் இங்க வரும்போது நமக்கு அந்த கான்சியஸ்னஸ் எல்லாமே வந்து மறந்து போயிடுது. சோ அதனால இங்க வந்து டெத் அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரீ டெஸ்டைன். பட் என்னன்னா இந்த சூசைட் இல்ல இந்த கொலை இல்ல இந்த ஆக்சிடென்ட் இதெல்லாமே வந்து ப்ரீ டெஸ்டைன் கிடையாது. ம். ம். இதெல்லாம் வந்து மனிதர்களோட தவறுகள்னால நடக்கிறது. அதனாலதான் சொல்லுவாங்க சூசைட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கர்மா. ம். ஏன்னா இறைவன் கொடுத்த ஒரு உயிரை இறைவனோட அனுமதி இல்லாம நம்மளே எடுக்கிறோம்ல. ம். நம்ம கேட்க முடியாது. அதுவும் விதியில தான் இருக்கும். அதனாலதான் சூசைட் பண்ணான்ட்டு கிடையவே கிடையாது. சோ அது வந்து ஃப்ரீ வில் அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்கு. ஓகே. அப்ப இந்த இந்த சூசைட் பண்ற தாட்ஸ்ல இருக்கிறவங்க இந்த கிரியா யோகா இதெல்லாம் பண்ணா ஓரளவுக்கு அவங்க ரெக்டிஃபை ஆக முடியுமா? இல்ல அந்த அவங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த முறைய தான் அணுகணும் அப்படின்ற விஷயம்? கண்டிப்பா கிடையாது அப்படி. அதாவது என்ன அப்படின்னா, கிரியா இஸ் த மெடிசின் ஃபார் ஆல் பிராக்டிஸ். இல்ஸ். ம். ம்.
எல்லா வியாதிகளுக்கும், அது வந்து உடல் வியாதிகளுக்கு மட்டும் இல்ல, மனவியாதிகளுக்கு மட்டும் இல்ல, ஆத்மால இருக்கக்கூடிய வியாதின்னு சொல்லப்படுற கர்ம வினைகளுக்கும் அதுதான் மெடிசன். ம். சோ கிரியா பொறுத்த வரைக்கும் இப்ப நெறைய பேர் கவுன்சிலிங்ஸ் வந்து ம். வருவாங்க. ம். சோ அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ரீசன்க்காக வருவாங்க. ம். பட் நான் எல்லார்கிட்டயும் சொல்றது என்ன அப்டின்னா, நான் கவுன்சிலிங்ஸ் நான் எடுக்கவே மாட்டேன். நான் அவங்க கிட்ட சொல்றது என்னன்னா, இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சுச்சு. எல்லா சொல்யூஷனும் அதுல தான் இருக்கு. ம். ம். அப்ப அது வந்து அந்த ஒரு பொக்கிஷத்துக்கான சாவியே வந்து உங்ககிட்ட கையில குடுக்குற மாரி இருக்கும்போது, ஆயிடுச்சு. மத்ததெல்லாம் தனித்தனியா நம்ம வந்து எடுக்கணும் அப்டின்றது அவசியமே கிடையாது. ம். நீங்க நெறைய கவுன்சிலிங் குடுத்துருக்கேன்னு சொல்றீங்க. ம். மறக்க முடியாத ஒரு ஃபீட்பேக். இந்த இது மூலியமா இது பண்ணியிருக்கேன். நெறைய ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ம். இத நான் லைஃப் டைம்ல மறக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்ன ஃபீட்பேக் அது? ஆ அது என்ன அப்டின்னா, நான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்டிங்கிறதுக்கு ம். வரதுக்கு முன்னாடி, நான் சூசைட் ஹெல்ப்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் கவுன்சிலிங்ஸ் நெறைய குடுத்துருக்கேன். ம். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா, நெறைய கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்க வந்து நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ வந்து ஒரு அமெரிக்கன் கேர்ள், ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஒரு 21 இயர்ஸ் அந்த மாரி தான். அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து இந்த மாரி என்கிட்ட வந்து சொல்றாங்க, "நான் பாய்சன் சாப்ட்டுட்டேன்." ஓகே. மிஸ்டேக் சாப்ட்டுட்டாங்க. பண்ணிட்டாங்க. ஆமா. அது ஆக்சுவலி சூசைட் ஹெல்ப்லைன் பிளாட்ஃபார்ம் தான். ம். ம். அட்லீஸ்ட் பாய்சன் சாப்பிட போறேன்னாவது சொல்லலாம்ல. சொல்லலாம். திடுதிப்புன்னு பாய்சன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்க. அதாவது கம்யூனிகேட் கம்யூனிகேட் பண்ணாங்க. பண்ணாங்க. அவங்க என்னன்னா, அங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ், ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மோட ரூல்ஸ் என்ன ம். அப்படின்னா, இந்த மாரி யாராவது பாய்சன் சாப்பிட்டாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட பேசாதீங்க. ம். அத அப்படியே வந்து பிளாக் பண்ணிருங்க அப்படின்னு. ஓகே. ஏன் அப்படின்னா, அந்த உயிர் போனா அது நமக்கும் அது உங்களுக்கு ஒரு அஃபெக்ட் பாதிக்கும் ஆகும். ஓகே. அப்படிங்கிறதுனால அது எப்பவுமே சொல்லிடுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வேற ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, ம். அதுல கேஸ்ல இது எல்லாம் இவங்களோட பிளாட்ஃபார்மே அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஓகே. அதனால இதுல டூ நீங்களும் அவாய்ட் இன்வால்வ் ஆவீங்க ஆமா, அப்படிங்கிற ஆமா. மாரி. சோ நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம். பட் அந்த பட் அந்த பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் இன்வால்வ் இன்வால்வ் ஆகும். ஆகும். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு அந்த மாரி ஒரு ரூல்ஸ் இருக்கு. பட் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து பாய்சன் சாப்பிட்டு எஸ். வந்து பேசுறாங்க. எனக்கு பிளாக் பண்ணவே மனசு இல்ல. ம். நான் அப்புறம் வந்து பேசுறேன். என்ன ஆச்சு? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அப்டின்னா, இல்ல நான் இந்த மாரி பாய்சன் சாப்பிட்டேன். ம். கடைசியா நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். பேசிட்டு ம். போயிடுறேன் அப்டின்றாங்க. எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. ம். எனக்கு ரொம்ப ஒரு மாரி சங்கடமா போச்சு. என்னடா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன அ சொல்யூஷன் குடுக்குறேன். சொல்றதுன்னே எனக்கு ம். தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். அதாவது உங்களுக்கு என்ன இஷ்யூங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு பேசுறதுக்கும் எனக்கு நேரம் இல்ல. ம். அதாவது டூ த டெத் வரைக்கும் வந்து நான் என்னோட லைஃப்ல நான் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். இதுக்கு நீங்க. மேல என்ன பத்தி நான் சொன்னேன் ஓகே. அவங்க கிட்ட. இதுவரைக்கும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். சுத்தி வந்துட்டு எல்லாமே எனக்கு வந்து எகெயின்ஸ்டா தான் இருந்தது. ம். டாக்ஸிக் பீப்பிள், டாக்ஸிக் எவ்ரிதிங் வாஸ் வெரி டாக்ஸிக். சோ அதனால வந்து இந்த மாரி ஒரு ஒரு என்னை பத்தி மட்டும் தான் சொன்னேன். ம். ம். அதுக்குன்னு என்னோட கஷ்டம் தான் பெருசுன்னு ம். நான் சொல்லல. பட் எனக்கு அந்த டைம்ல அதுதான் அது எனக்கு ஒரு இதுவா தோணுச்சு. இருந்துச்சு. சோ அந்த விஷயத்த சொன்னேன். ம். இந்த விஷயத்த வந்து உங்கள மாதிரியே நான் ஒரு டெசிஷன் எடுத்திருந்தேன் அப்டின்னா, இந்த மாரி நான் உங்ககிட்ட நான் பேசியிருக்க பேசியிருக்க மாட்டேன். முடியாது. ம். அந்த மாதிரி இப்போ உங்களோட பேச்சு நெறைய பேருக்கு தேவைப்படுது. ம். தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். ஓகே. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் இருக்கு. ம். பாய்சன் ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்புறாங்க. ஓகே, ஓகே. அந்த இதுல மாதிரி. ஆமா. ஆ அவ்ளோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு வந்து அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்க. ம். எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. என்னடா அது எப்படி இருக்கும் யோசிச்சு ஆமா. பாருங்களேன். திடீர்னு பேசிட்டு இருந்தவங்க ஆ என்ன ஆகும்? அதுவும் பாய்சன் வேற சாப்பிட்டுருக்காங்கங்கிறதும் எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் மெசேஜ் வரல. அதுக்கு அடுத்த நாள் மெசேஜ் வரல. 2, 3 நாள் இப்படியே போயிடுச்சு. ம். நானும் எனக்கு அழுதுட்டேன். ம். என்னடா இது இப்படி என்கிட்ட தான் வரணுமா? இப்படி நானும் கடைசியில என்னதான் நானும் பண்ணுவேன்? பாதிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு மாரி எமோஷனல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3வது நாள் வந்து எனக்கு ம். கால் வருது. ஒரு வீடியோ கால் மாதிரி வருது. ஓகே. சோ என்ன அப்டின்னா, அவங்க ஒரு ஐசியூல இருக்காங்க. ஓகே. ஃபுல்லும் அந்த செட்டப்பே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த மாரி இருக்காங்க. இந்த மாரி அங்க வந்து ஃபோன்ஸ் எல்லாம் வந்து அலவுட் கிடையாது. ம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல அலவுட் கிடையாது. அதுவும் ஐசியூல அலோடே கிடையாது. ம். பட் நான் டாக்டர் கிட்ட நான் கண்டிப்பா இவங்க கிட்ட பேசியே ஆகணும்னு நான் வந்து என்னோட ஃபோன் வந்து நான் வாங்குனேன். உங்கனால தான் நான் உயிரோடவே இருக்கேன் வாவ்! அப்படின்னு தட்ஸ் சொல்லிட்டு கிரேட். ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான் இன்ஃபர்மேஷன். இன்டராக்ஷன். அதுதான் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் ஆயிடுச்சு. ஓகே. எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் குடுத்ததும் வந்து ம். அந்த ஒரு ஃபீட்பேக் தான் நிச்சயமா. அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த நீங்க நெறைய பெர்சனலா அண்டர்கோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நெறைய விஷயம் டாக்ஸிக்கா இருக்குன்னு சொல்றீங்க. இது மாரி விஷயம். நீங்க எப்படி அத அண்டர்கோ பண்ணி அத எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த சிச்சுவேஷன்? ஆ டு பி ஹானஸ்ட் எனக்கு எனக்கு இந்த டிஃபிகல்ட்டான ஒரு டைம்ல என் கூட இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் தான். ஓகே. ஓகே. இங்க யாரோ பேர் சொல்ல போறீங்கன்னு நெனச்சுட்டு இருந்தேன். எனக்கு நான் மட்டும் தான் ம். இருந்தேன். சோ வேற யாரும் இல்ல. அந்த டைம் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்ஸும் வந்து எதுவுமே கிடையாது. ம். அந்த டைம் எல்லாம் வந்து சித்தர்கள் என்னதான் அப்பா சொல்லியிருந்தாலும் அந்த டைம் என் மைண்டே ஒர்க் ஆகாது. பிளாக் ஆயிரும். ஒரு எல்லாமே மாரி. பிளாக் ஆயிடும். எதுவுமே இல்ல. எந்த சப்போர்ட்டும் இல்ல. என்ன நானே தான் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டேன். சோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இது மேபி மத்தவங்களுக்கு வந்து ஏத்துக்க முடியாததா இருக்கலாம். பட் ம். என்ன பொறுத்தவரைக்கும் கிரையிங் இஸ் அ தெரப்பி.
பட் ஆனா அழுதுட்டே இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். பட் என்னன்னா, நான் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்குள்ள போகும்போது பயங்கரமா நான் அழுதுட்டு வெளியில வந்துட்டேன்னா மறுபடியும் அதே விஷயத்துக்காக அழமாட்டேன். ஓகே. சோ கிரைங் அவுட் இஸ் பண்ணிடணும் ஒரே ஆமா, டைம்ல. அது தெரப்பி. அது நம்ம கிரைங் இஸ் வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு பாதி ஆம்பளை பேர் பண்ண பசங்க மாட்டாங்க. அழக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிரைங்கிறதே ஒரு ஓகே. ஆமா. அது எதுக்கு நீ ஒரு பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படின்னு வேற சொல்லுவாங்க. சோ அது இட்ஸ் நாட் அ குட் திங். அழுதடணும். அந்த எமோஷன்ஸ் எப்பவுமே வெளியில போட்டுறணும். அது உள்ள அடக்கி வைக்கும் போது தான் வியாதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சோ அதனால எனக்கு கிரையிங் இஸ் எ தெரப்பி. அண்ட் ஆல்சோ நான் அப்ப இருந்தே நான் அந்த விஷயத்தை இப்போ ஒரு விஷயம் எனக்கு பிரச்சனை இருக்கு, ஒரு விஷயம் டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நான் எஸ்கேப் ஆகணும்னு நான் நினைக்க மாட்டேன். எஸ்கேப் ஆகி ஒளிஞ்சிடணும், அதை டைவர்ட் பண்ணணும், மைண்ட வேற எங்கேயாவது பாசிட்டிவ் விஷயத்துல செலுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். அதை மொத்தமா அதுலயே அனுபவிச்சு அதை கழிச்சிட்டு தான் நான் வரணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா எஸ்கேப்பிங் மென்டாலிட்டி என்னைக்காவது இருந்தாலும் அது மறுபடியும் திருப்பி அடிக்கும். அந்த பிரச்சனையை அன்னைக்கு பாக்கலன்னா அப்புறம் எப்படி நம்ம அந்த லெசனை கத்துக்கிறது? அவ்வளவுதான். சோ அதனால இப்ப நான் சிம்பிளா சொல்றேன். அப்ப நான் கதறிட்டு இருந்தேன். ஆமா. இப்ப அதிகம் என்ன பிரச்சனை இருக்கு பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸா இருக்கட்டுமே சரி, யாரா இருக்கட்டுமே சரி, இந்த பிரச்சனை எதுல இருந்து வருதுங்க? லவ் விஷயத்துல பிரச்சனை ஆகும், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல பிரச்சனை ஆகும். இந்த மாதிரி டைம்ல தான் ஸ்பிரிச்சுவல் நோக்கி போற மாதிரி பாதி பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் அது சொல்யூஷனா இல்ல அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இதை தவிர்த்து ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த விஷயத்த நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த டீனேஜ்ல இருந்து இப்ப எல்லா குழந்தைங்க எல்லாம் அந்த விஷயத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வரக்கூடிய லவ் தான் அது உண்மையான லவ். அதாவது இவன் அழகா இருக்கான் அதனால லவ் பண்றேன், இவன் எனக்கு காசு கொடுப்பான் அதனால லவ் பண்றேன், இல்ல வேற என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, இவன் நல்ல ஃபேமஸான பையன் அதனால நான் லவ் பண்றேன், இல்ல அவனை பார்த்தா எனக்கு சந்தோஷமா, எதுவுமே இருக்க கூடாதுங்க. அதாவது இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் கிட்ட இருந்து நீ இப்ப எதிர்பார்த்தது எல்லாத்தையும் நான் இப்ப எடுத்துட்டேன், அப்ப விட்டுருவியா? அது எப்படி விட்டுருவேன்னு சொல்லுவாங்க? ஏன்? அப்போ அவங்க லவ் பண்ணது அந்த பர்சனை கிடையாது, அந்த ஃபீலிங்ஸ், அந்த காரணங்களை தான். சோ அப்படி பார்க்கும்போது இந்த லவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எதுவுமே லவ் கிடையாது. ஓப்பனா சொல்றேன். ராமர் சீதாவோடவா யாராவது லவ் பண்ணிடுவாங்க? பார்வதி சிவனை விடவா யாராவது லவ் பண்ணிடுவாங்க? வள்ளி முருகரை விட யாராவது பண்ணிடுவாங்களா? அதுதான் உண்மையான ஒரு காதல். அது ஜென்ம ஜென்மமா வரும். அவங்களே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஜென்ம ஜென்மமா ஆகி அவங்களுக்கு போர் அடிக்கலையே. ஆனா ஏன் ஒரு பொண்ணு கூட பழகி இல்ல ஒரு பையன் கூட பழகி ஒரு 6 மாசத்துல ஒரு சண்டை வருது? ஏன் பிரேக்கப் ஆகுது? ஆமா, ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு, போக போக அப்படியே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதனால தான் நான் விட்டுட்டு போறேன் அப்படிங்கறது. அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்க அந்த பர்சனை லவ் பண்ணல, அந்த காரணங்கள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த காரணங்களை தான் லவ் பண்றாங்க. அதையும் மீறி பார்த்தோம்னா ஹார்மோன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள், அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அதனால அவங்க ஏதோ ஒரு பர்சனை சூஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்களே ஒழிய ட்ரூ லவ்